மார்க் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். போதகரே, ஒருத்தர் இயேசுவை பின்பற்றணும்னு வராரு. இயேசுவை பார்த்து சொல்ல, இயேசுவே எல்லா கட்டளையும் நான் எல்லாமே பின்பற்றுகிறேன், என் வாழ்க்கையெல்லாம் தாகமாக இருக்குது. காலைல ஏஞ்சா இயேசு, மத்தியானம் இயேசு, சாயங்காலம் இயேசு, நைட்டு இயேசுவோடுதோ இல்லையோ என் வாழ்க்கை ஃபுல்லாக இயேசு தான். ஏமேன் அப்படி அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. ஆண்டவரே எனக்கு என்ன இருக்கதோ இல்லையோ, நல்ல சாப்பாடு இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, இயேசு 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 எல்லாம் சொல்லுங்க, இயேசு இயேசு இயேசு. Then Jesus looked at him. அப்பொழுது இயேசு அவனை திரும்பி பார்த்தார். நீ தானே அந்த இயேசுன்னு சொல்றவன், நீ வாண்டார். எல்லாரும் வாசிங்க, வசனம் வாசிங்க. அது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, எல்லாம் சொல்ல அன்பு கூர்ந்து. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்ல போறாரு, அந்த விஷயத்தை வெளிப்படுத்த போகிறாரு. அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அந்த சத்தியம் எப்படி அவர் வெளிப்படுத்துறாருன்னா அன்பினால் வெளிப்படுத்துகிறார். சொல்றாரு பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க. உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குப்பா, நீ போய் எல்லாவற்றையும் விட்டு திருப்பி அதை தான் சொல்றாரு. எப்பா, உன் அக்கௌண்ட்டை வச்சுலாம் என் ராஜ்யத்துக்கு நீ வர முடியாது. உன் அக்கௌண்ட்டை நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடு, அப்பொழுது பரலோக ஐஸ்வர்யம் உனக்கு கொடுக்கப்படும். அதுக்கு நெக்ஸ்ட் வரேன். ஃபர்ஸ்ட் என்னவென்றால் அவன் மீது அன்பு கூர்ந்து. எல்லாம் சொல்ல அன்பு கூர்ந்து. ஒருத்தன் ஐஸ்வர்யத்தை குறித்து பேச தொடங்கிட்டான்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை குறித்து பேச தொடங்கிட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு உங்கள் மீது அன்பு கூர்ந்து. ஐஸ்வர்யம் என்பது தேவ சமூகத்தில் இருந்து விலகுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாடு இல்லையா? இயேசுவினுடைய ஐஸ்வர்யம் என்பது தேவன் ஒருவனை நேசிக்கும் போது வருகிற வெளிப்பாடு. சொல்றாரு அவன் மீது அன்பு கூர்ந்து. பார்த்து பரிதாபப்படுறார். எப்போ நீ உன் அக்கௌண்ட்டை வச்சு ரொம்ப பரிதபிக்கிற, உனக்கு இருக்கிற அந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் வச்சு ரொம்ப கஷ்டப்படுற, உன் வாழ்க்கை ரொம்ப அந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தில் சிக்கி கொண்டு இருக்குது. அதனால என்னால என் ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்க முடியல, எனக்கு ஆசையா இருக்குது, விருப்பமா இருக்குது. ஆகையினால் சொல்றாரு அதை கொடுத்துட்டு வா. ஹல்லேலூயா. அப்போ சில பேர் இதை தவறாக புரிந்து கொள்கிறாங்க. பாப்பா, நான் வீடை வித்துடணுமா? வீடை விற்காதியா, வீடை மேலே உனக்கு இருக்கிற மனசு அதை கொடுத்துடுன்றார். ஹல்லேலூயா. பத்திரத்தை கொடுக்காத, மனசை கொடுத்துருன்றார். ஹல்லேலூயா. சில பேருக்கு ₹1 கொடுக்கணும், அதை தேய்ச்சி 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 கொடுப்பான். அவனுக்கே ஒரு இட்லி சாப்பிட்டா கூட 2 இட்லி எனக்கு 1 இட்லி போதணுவான். அவ்வளோ கனெக்டடாக இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நீ டிஸ்கனெக்ட் ஆகிடு அதிலிருந்து. ஹல்லேலூயா. இந்த பணத்தை விட்டு, உலகத்தில் இருக்கிற பணத்தை விட்டு நீ டிஸ்கனெக்ட் ஆவதற்கான ஒரே வழி கொடுப்பது தான். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ உபவாசிச்சாலும், எவ்வளோ வேதம் வாசிச்சாலும் இந்த பணத்தை நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இதை ஜெயிக்கிறோன்னா கிறிஸ்தவனுக்கு வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் கொடுப்பது. கவனிங்க, வாசிங்க. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ரைட். 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து ஆண்டவா, இந்த உலகத்தில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப பரிதாபம் பண்றான் ஆண்டவர். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது சீசரை நோக்கி, ஐஸ்வர்யவான்களுக்கு எவ்வளவு கடினமா இருக்குது. பைபிள்ல ஆண்டவர் யாரை பார்த்து அப்படி சொல்லுங்க? குஷ்ட ரோகியை பார்த்து அப்படி சொல்ல, வேசியை பார்த்து அப்படி சொல்ல, பாவியை பார்த்து அப்படி சொல்ல, யூதாசை பார்த்து அப்படி சொல்ல, ரோம அதிகாரிகளை பார்த்து அப்படி சொல்லல, பார்வோனை பார்த்து அப்படி சொல்லல. வேதத்தில் யாரை குறித்தும் கர்த்தர் கஷ்டம்னு யாரை பார்த்து சொல்லல. கரெக்ட் தான் நான் சொல்றது. ஒரே ஒருத்தனை பார்த்தா கஷ்டம்னு சொன்னார். யாரு? உலகத்தின் ஐஸ்வர்யத்தை. ஹல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம், இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் என்பது கர்த்தருக்கே சேலஞ்ச் பண்றது தான் ஒரு பவர். ஹல்லேலூயா. எல்லாரும் தெரியுமா அந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பவர் யாருன்னு? போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, பணம். ஹல்லேலூயா. கரெக்டு தானே? பணத்தை காட்டி பாருங்க, நீங்களே மறந்துடுவீங்க. 1 லட்சம் வரைக்கும் தான் அவங்க நம்ம பரிசுத்தரலாம். 2 லட்சம் கொடுத்தா சரி ஓகே பண்ணுவோம். 3 லட்சம் டெஃபினட்டாக. 10 லட்சம் கேட்கவே தேவையில்லை. 20 லட்சம் சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவோம். தீர்க்க தரிசனம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆவி உணரும்.
the money has power. எல்லாம் சொல்ல money has power. அதனால தான் ஒரு பணத்தில் ராஜாக்களுடைய முகத்தை பதித்து வைத்திருக்காங்க. ஏன் வச்சிருக்கிறாங்க? ஏன் உங்கள் முகம் வைக்கலாம், ஏன் முகம் வைக்கலாமே? வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்கலைன்னா ராஜாக்களுடைய வல்லமை அந்த பணத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வல்லமை நீ ஜெயிக்கணும்ன்றாரு. என் ஐஸ்வர்யத்தை நீ பெறணும்னா இந்த உலகத்தில் பதித்து வைத்திருக்கிற அந்த எம்பரருடைய முகத்தை நீ ஜெயிக்கணும். அதுக்குடைய வழி நீ விதைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு வாட்டி நீங்க விதைக்கும் போது இதெல்லாம் நீங்க உணரணும். பாருங்க, ஐயோ இவர் இருக்கிறாரா, இந்த பிரசிடென்ட், இந்த பிரைம் மினிஸ்டர், இந்த தாத்தா இதில் இருக்கிறாரு, இதை நான் ஜெயிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை யாரெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிறானோ அவனுடைய ஆளுகை என் வீட்டில் இருக்காது. என் வீட்டில் யாருடைய ஆளுகை இருக்கும்? ஏசப்பாவுடைய ஆளுகை இருக்கும். ஆகவே நான் விதைக்கிறேன். ஆண்டவரே, நான் ஸ்டேட் பேங்க்ல வாழ மாட்டேன், பேங்க் ஆஃப் பரோடால வாழ மாட்டேன், உம்முடைய ஐஸ்வர்யத்திலே நான் வாழுவேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் என் பிள்ளைகள், என் வாழ்க்கை, என் மனைவி, என்னுடைய பெற்றோர்கள், தாயோர், எல்லாரும், முதியோர்கள், நண்பர்கள் எல்லாரும் எதுல வாழுவாங்க? பரலோக ஐஸ்வர்யத்தில் வாழுவாங்க. ஹல்லேலூயா. 24 மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஆண்டவர் சொல்றாரு, you can't imagine how difficult it is for them. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, கஷ்டம்னு சொல்றாரு. அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்றாருன்னா, உங்களால் யோசிக்க கூட முடியாத லெவலுக்கு கஷ்டம் பாவனங்களுக்கு. எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இப்போ காணிக்க கிறிஸ்தவன் வீட்டில் இருக்கிற பெரிய டிபேட்டே நீங்க என்ன தெரியுமா? காணிக்க. அவன் நினைக்கிறான் ரொம்ப பரிசுத்தவான், ஏதோ ஆவியில் அவர் ஏவப்பட்டு பாஸ்டரே அவர் ஜல்லடை போடுறாருன்னு. அவர் தலையில தொப்பி போட்டுக்கிறது. எப்படி? பாஸ்டர் தலையில தொப்பி போடலையா? கர்த்தர் சொல்றாரு, அவன் தலையில அவனே தொப்பி போட்டுக்கிறான். How difficult it is. அவன் போராடுகிறது அவனுடைய காமன் சென்ஸ்ல இல்லப்பா, அவன் போராடுகிறது ஒரு ராஜா அவனுடைய பலத்தை போராடி கொண்டு இருக்கிறான்னு தெரியல கிறிஸ்தவனுக்கு. 100 ரூபாய் கொடுக்கும்போது நான் ஏன் கொடுக்கணும்? நீ சர்ச்சுக்கு கொடுக்கிற. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ விடுதலை ஆகும்படி கொடுக்கிற, அதை தெரிஞ்சுக்கோன்றாரு. நீ ஏதோ சர்ச்சை கட்டுற, நான் பெரிய மாலையை கட்டுறேன், பேலஸை கட்டுறேன், அப்பா நீ எனக்கு ஒன்றும் கட்டாதப்பா, நான் உனக்கு நான் மேலே பெருசா நான் கட்டி வச்சிருக்கிறேன், அங்க நான் உங்களை எல்லாரையும் கொண்டு வரப்போறேன். நீ கொடுக்கறதெல்லாம் நீ ஒன்றை கட்டி கொள்ளுவதற்காக. ஆமென். இப்போ சீசர் எல்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு இருக்கிற கேள்வி தான் கேட்குறாங்க. 28வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி ஐயோ ஆண்டவரே, இவன் கொடுக்கல, இவனுக்கு ரொம்ப ஐயோன்ட்டீங்க, நாங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம், எங்களுக்கு என்ன ஆண்டவரே? வாசிங்க. உம்மை பின்பற்றினோமே. இயேசு பிரதியுத்தரமாக எப்படி இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குது? பிகாஸ் ஆஃப் மீ அண்ட் த மெசேஜ் நோபடி வில் லூஸ் அவுட். எப்படி? எவன்லாம் எனக்கு விதைக்கிறானோ ஒரு மண்ணு கூட அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணாமல் அவன் மறிக்க மாட்டான். ஹல்லேலூயா. வீட்டை கொடுத்தவன், நிலத்தை கொடுத்தவன், நேரத்தை கொடுத்தவன், அவனுடைய தாளந்துகளை கொடுத்தவன், அவனுடைய பெற்றோர்கள் எல்லாம் எதை கொடுத்தாலும் அதை அவன் அனுபவிக்காம போக மாட்டான். கொடுத்த வண்ணமாக அல்ல, 100 மடங்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டே இருப்ப. பெருக்கம் என்பது உன் வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தமாய் செயல்படாதையா. நீ எப்போ விதைக்கிறாயோ அப்பொழுதுதான் பெருக்கம் என்பது உன் வாழ்க்கையில செயல்பட தொடங்கும். ஆமென். மல்டிப்ளிகேஷன் என்பது ஒரு சிஸ்டம். இது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டாராம். யாரை கொடுப்பாரா? எவனாகிலும் அவருடைய வார்த்தையின்படி பிரதியுத்தரமாக வீட்டையாகிலும் நிலத்தையாகிலும் பற்றரையாகிலும் சகோதரனாகிலும் சகோதரியாகிலும் கொடுக்கிறானா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல மல்டிப்ளிகேஷன் வாழ்க்கையில் செயல்படும். ஹல்லேலூயா. நீ 1 ரூபாய் போட்டால் 100 ரூபாய் எடுப்ப. ஹல்லேலூயா. அந்த எந்த சொசைட்டி மூடி போறானா உனக்கு பிரச்சனை இல்லை, உன் வீட்டுக்கு வர செக்கு. ஹல்லேலூயா. நீ யார்கிட்ட போனாலும் 1000 பேர் ஏமாறுவானா, உன் வீட்டுக்கு வர செக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் வீட்டை ஆகிலும் நிலத்தை ஆகிலும் பணத்தை ஆகிலும் நீ சபையில தேவனுடைய ராஜ்யத்தில் விதைச்சிருக்கிற அதனுடைய பலனை நீ காண்பாய்.